பிள்ளைங்களா வணக்கம். உங்கள் சத்தியம்மா. அருகம்புல், வில்வம், தாமரைப்பூ, சம்மங்கி, சாமந்தி, பச்சை மரிக்கொழுந்து, சங்குப்பூ, நீலப்பூ, துளசி, மல்லிகை, ரோஜா, பன்னீர் ரோஜா, விருட்சப்பூ, இந்த மாதிரி பூக்களால் நம்ம பூ வகைகளால் பூஜைக்க ஆரம்பித்தோம்னா அந்த பூஜைக்கு தனி சிறப்பு உண்டு. அதாவது இந்த பூவெல்லாம் போட்டோம்னா மாலையாக கட்டி போடுறதோட உதிரி பூ போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு உண்டு. இந்த பூவெல்லாம் வாங்கி வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும். என்னென்ன பூ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போட்டோம்னாவே அந்த வாசம் நிறைஞ்சி இருக்க மகாலட்சுமியும் சரி, மாரியம்மனும் சரி, அங்காளம்மாவும் சரி அந்த வாசத்திலே உக்காந்துருப்பாங்க. ஏன்னா வாசம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மரிக்கொழுந்தெல்லாம் அவ்வளோ ஒரு வாசம், அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம். நான் பெண்கள் கூட தலைக்கு கொஞ்சம் மரிக்கொழுந்து வச்சுக்கலாம். வாசம் 2-3 நாள் அதை நம்ம ஆயில் வாங்கி பூசிக்கிறோம் வாசம் வரத்துக்கு. ஆனால் மரிக்கொழுந்தெல்லாம் வச்சு நல்லா ஜடை பின்னிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசம் 2-3 நாளைக்குனாலும் அந்த வாசம் போகாது. அதனால் இந்த பூவெல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா பூஜைக்கு சிறந்த பலனுண்டு, சிறப்பு உண்டு. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.